சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 18 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. துரை தாலியை கொண்டு வந்து விஷால் கையில் கொடுக்க விஷால் வாங்கிட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. டேய் நீ எல்லாம் என் கூட பிறந்த அண்ணனா அப்படின்னு மகா திட்ட பச்சை துரோகிங்கிறாங்க மகா துரையை பார்த்து. நீ மீராக பண்ணிய அது பேர் பச்சை துரோகம் இல்லையா அப்படின்னு துரை கேட்க நீ வீட்டு பக்கம் வந்துடாதங்கிறாங்க சேது. நான் எதுக்கு வீட்டு பக்கம்லாம் வரப்போகிறேன், நான் சீமாவை கல்யாணம் பண்ணிட்டு பேசாம அவங்க கூடயே போயிட போகிறேன் அப்படின்னு துரை சொல்ல எனக்கு ஓகே தான், ஆனால் நீ எனக்கு அஞ்சாவது, எனக்கு கூட உன் தாடி ரொம்ப பிடிச்சிருக்கு தாடி மச்சான் அப்படின்னு சீமா சொல்ல துரை தேங்க்யூங்கிறாங்க. பார்த்தீங்களா மகாலட்சுமி, எல்லாமே நீங்கள் பண்ணதான். மீராக்காக்கு பண்ணும்போது உங்களுக்கு வலிக்கல, ஆனால் உங்கள் பொண்ணுனது உங்களுக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி சீதா மகாவை பார்த்து கேட்டுருக்க எல்லாமே உன்னால தாண்டி என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போக போகுது அப்படின்னு அர்ச்சனா மகா எல்லாரும் திட்டிட்டு இருக்க சீதாவை பற்றி யாரும் பேசாதீங்க, அவள் அப்படிதான் பேசுவாங்கிறாங்க ராம். இப்படி மகா சைடில் எல்லாரும் சீதாவை திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ராம் வந்து சீதாவுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படிதான் சீதா பேசுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல யாரும் எதுவும் பேச முடியாத அளவுக்கு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ராம் சீதா கிட்ட சைலண்டா அடுத்து என்ன பிளான் சீதா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் தெரியல பாஸ், என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த முத்தாரம்மன் தான் துணை, தாடி அங்கிள் ஏதோ பிளான் பண்ணிட்டாரு போல அப்படின்னு சீதா ராம் கிட்ட அப்படியே சைலண்டா சொல்லிட்டு இருக்காங்க. சரி தாலி கட்டுங்க அப்படின்னு ஐயர் சொல்ல விஷால் தாலி எடுத்து அஞ்சலி கழுத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. அப்போ கரெக்டா சண்முகம் வராங்க. மாஸ் ஃபைட் பண்ணி என்ட்ரி கொடுக்குறாங்க. அந்த தாலி என் அத்தை மக கழுத்துல கட்ட வேண்டிய தாலி அப்படின்னு சண்டை போட்டு அந்த தாலியை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மகா அர்ச்சனா எல்லாரையும் பார்க்குறாங்க. என்ன இது அவசர வேலையாக போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தொங்கிட்டு இருக்கிறீங்க, சரி நீங்கள் தொங்குங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தாலி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கிளம்ப எங்களை காப்பாற்றிட்டு போ அப்படின்னு மகா அர்ச்சனா 2 பேரும் கத்துறாங்க. ஆனால் அதையெல்லாம் காதில் சண்முகம் வாங்காமல் பேசாமல் கிளம்புறாங்க. அப்போ சீதா மட்டும் அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அண்ணன் ஹெல்ப்ண்ண ப்ளீஸ்ண்ணே காப்பாற்றிட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்ல சண்முகம் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. சார்வால் இதெல்லாம் வேண்டாம் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு கூட இருக்கிறவர் சொல்ல அந்த பொண்ணு என்னை அண்ணேன்னு கூப்பிடுது, எப்படி அப்படியே விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சண்முகம் அந்த கூட இருக்கிறவர்கிட்ட சொல்ல ஏமா சண்முகம் அண்ணன்னு சொல்றியே, என் பேர் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு சீதா கிட்ட கேட்க அண்ணன் குலசேகரப்பட்டினத்தில் நானும் ரத்னாவும் ஒன்றா தான் 5ஆம் வகுப்பு படித்தோம் அப்படின்னு சீதா சொல்ல அப்ப நீ சீதாவாமா அப்படின்னு சண்முகம் கேட்க சீதா ஆமாங்கிறாங்க. ஏயா தெரியாதவங்களா இருந்தாலே உதவி பண்ண நான் ஓடி போய் முன்னாடி ஆளா நிப்பேன், இந்த பொண்ணு என் தங்கச்சி கூட படிச்ச பொண்ணு, தெரிஞ்ச பொண்ணு, அண்ணன் வேற கூப்பிடுது, எப்படி அவன் உதவி பண்ணாம போறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து பாக்கெட்ல போட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சண்முகம் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் துரை வந்து ராமோட கட்டையும் அவுத்து விடுறாங்க. ராமும் ஃபைட் பண்றாங்க. சீதாவோட கட்டையும் அவுத்து விட்டுறாங்க. ராம் அந்த சீமாவை பறந்து வந்து அடிக்க கரெக்ட் போலீஸ் வந்துடுறாங்க. விஷாலையும் அவங்க கேங்கையும் அரெஸ்ட் பண்றாங்க. சண்முகம் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விஷால் வந்து சண்முகத்தை மிரட்டிட்டு போலீஸ் கூட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததான் மகாவோட வீட்டில் அவங்க பொண்ணுங்க அர்ச்சனா, சேது, சுபாஷ் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அஞ்சலி மட்டும் வாட்ச்மேனை போட்டு சாத்துன்னு சாத்துறாங்க. அவங்க எங்களை கடத்திட்டு போகும்போது நீ பார்த்துட்டு தானே இருந்தேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏமா நான் எப்படிமா அவங்களெல்லாம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு அந்த வாட்ச்மேனை அவுத்து விட்டுறாங்க. மகா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம பொண்ணு வாழ்க்கையே கேள்விக்குறி ஆக்க பார்த்துட்டியே, அந்த சீதாவை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம பொண்ணுங்களை பலி கொடுக்க பார்த்துட்டோமே, உனக்கு சீதாவை பழி வாங்கணும்னா அதுக்காக நம்ம பொண்ணுங்களை நீ பயன்படுத்துவியா, ஆனா சீதா ஜெயிச்சிட்டா, இப்ப நீ தோத்து போய் தான் நிக்கிற மகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீ அந்த குழந்தைய பெற்றிருந்தா உனக்கு அந்த பாசம் என்னன்னு தெரியும், இவங்க நீ பெத்த பொண்ணு இல்லையே அப்படின்னு சுபா சொல்ல மகா அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே பாக்குறாங்க. கரெக்டா அந்த டைம்ல ராம், சீதா, துரை 3 பேரும் வீட்டுக்கு வராங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.